எங்க ஒழிக்கிட்டே தெரியாது. கேர்னோட எந்த வேலையை காட்டத்தான் இங்கிட்டு நல்லா இருக்கும் மட்டும் சொல்லிருக்கிறேன். பறக்கிறதுல இருந்து பறக்கிறதுல இருந்து ஊர்றதுல இருந்து எல்லாமே இருக்கும். அப்படித்தான் ஒரு நாள் தவளை வேண்டாம் என்னோட பார்ப்போம். ஃபோக் இல்லை தவளை ஃபோக் தான் ஃபோக்கண்டா பண்டி. அப்போ ஃபோக் நச்சு நான் தாய்லாந்திலோட பண்ணி விட்டுட்டேன். 100 மெனு இருக்கான். நான் என்னன்னா அந்த மெயின் ஐட்டத்தை விட்டு இந்த ஐட்டத்தில் இறங்கிட்டேன். உங்களுக்கு சரியான விஷயம் தான் வந்துடு. யூஆவே ஆக்டிவ் மைண்ட் பிடிக்க போகுது. அவர் ரொம்ப கறி சரி ஒரு கறி கலண்டு போச்சு. இங்க ஒழிக்கிட்டே தெரியாது. என்ன கடைக்கு சாப்பாடு கடை தான் எவ்வளோ மட்டும் தெரியாது. வேற சொன்ன வலிக்கிட்டு வாரம் இந்த சவுதியில வந்து இன்னும் முடியல. கேர்னோட எந்த வேலையை காட்டத்தான் இங்கிட்டு என்ன இருங்க கக்கரிக்காய் எந்த நேரம் பார்த்தாலும் நீங்க சாப்பிட்டு ஒன்று இருக்கிறீங்க இல்லாடி போன் காய்ச்சோன்னு இருக்கிறீங்க. மேல போய் போன் கிடைக்கிறான்னு ஆளுக்கு முழு நேரம் வேலை. நீங்க பஞ்சு பிடிச்சிருக்கிறாங்க. மக்களே நான் தானும் கூட கழிச்சிட்டு நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கேன் நம்புறேன். பவிஷ்டன் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். நல்ல சுகமா? ஒரே வீட்டுல இருந்து படம் தான் பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி கிடக்கு. படம் பார்க்கத்தானே மிஷர் அடிக்க. ஒரே வீட்டுல இருந்து படம் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நாங்க எங்க போறோம்டா நிறைய காலத்துக்கு பிறகு இந்தியால ஒரு ஆள் என்னடா சைவம். சைவம் இரண்டே தான் மெச்சம். சைவத்துல இருந்து அசைவம் உண்டை நாளை தொடங்கி செய்வோம் மட்டும்தானா மெச்சமாம். ஸோ அதுக்காக வண்டி ஒரு கடைக்கு கூட்டிட்டு கொண்டு போறோம். ஸோ அந்த கடை எங்க இருக்குன்னா உஷாவால. ஸோ உஷாவாலாம் நாங்கள் இருக்கிறோம். ஸோ உஷாவால பக்கத்தில் இருக்கிற கடை ஒன்று தான் போகிறோம். அது என்ன மாதிரி கடைண்டா பஃபே. நீங்கள் பஃபே அன்னைக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே போகிறோம்ட்டு. ஒரு சைனீஸ் பஃபே ஒன்று தான் நல்லா இருக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர். நான் அந்த கடைக்கு ஒரே ஒருக்கா போயிருக்கிறேன் ஞாபகம் இருக்குது. மற்றபடி போயில இந்த கடை இப்போதான் கடை அதுக்கு பிறகு போகிறேன். ஸோ எப்படி இருக்குமன்றது உள்ளே போய் தான் பார்க்க போகிறோம். மேண்டரின் என்ற ஒரு கடை உண்டு. என்ன பிரச்சனைன்னா அது அன்லிமிட்டட் சாப்பாடு. எங்களுக்கு 1 மணிக்கு தான் டைம் இருக்கா போகுது. ஏன்னா நாங்கள் போகிறது இப்போ 1:30 PM. நாங்கள் போய் சேர 2 மணி PM ஆயிடும். 3 மணிக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அதால் கொஞ்சம் டைமும் மட்டும் கிடக்குது. எனக்கும் கொஞ்சம் சாப்பிட்ற வயிறு கொஞ்சம் திட்டுக்கிட்டு கிடக்கு. போன முறை 3 பேரையும் கூப்பிட்டு போய் 2 பேர் சாப்பிடல. காசை கொடுத்துட்டு சும்மா வந்தவ. இந்த முறை பார்ப்போம் என்ன செய்யணும். ஏன் சாப்பிடு 2 சாப்பாடு அப்பா சாப்பிட்டது அது பஃபேடா அவராண்ட பஃபே. நீ சாப்பிடல போன முறை. இந்த முறை நீ சாப்பிட வேணும். மரியா மற்ற சாப்பாடு அன்னைக்கு சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். சைனீஸ் சாப்பாடு சில பேர் பிடிக்காது. அதான் நேற்று இருந்து கிளீன் பண்ணேன். 20 தரம் போய் கிளீன் பண்ணேன். எனக்கு இன்றைய தான் ஆரம்பமான நினைக்கிறேன். சாப்பாடு தான் எல்லாரும் பிழைச்சி தான் இன்னும் தெரியல. அடுத்தது இன்னொன்று இதே மாதிரி ரேண்டம் ஃபுட் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு வேணுமெண்டா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்கள் எவ்ரி வீக்லி 1 வீடியோ தமிழ் கடையால் தேடி போய் எடுத்து போடுறோம். தமிழ் கடையில் நல்ல சாப்பாடாக பார்த்து எங்களோட ரியல் ரிவ்யூ போட போகிறோம். போய் கடையில் ப்ரொமோஷன் மாதிரி செய்யாமல் ரியல் ரிவ்யூ வீக்லி 1 செய்கிற பிளான் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு வேணுமெண்டா அப்படியான வீடியோ கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. இன்றைக்கு முதலாவதாக ஒரு சைனீஸ் சாப்பாடு கடையில் துவங்க போகிறோம். ஏனெண்டா இங்கே ஒரு ஆள் கனா காலத்துக்கு பிறகு விதரம் இருக்க போகிறான். பச்சை விதரம். அது மிண்டாக்கில்லாடி நாளை சைவம் ஒரு மாதத்தோட விதரமும் சைவமும் மாறி 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 வரும். சைவமும் மச்சமும் அது பிரச்சனை இல்லை. விதரம் முடிஞ்சா மச்சம் சாப்பிடுவோம். மச்சம் முடிஞ்சா விதரம் பிடிச்சிடுவோம். மற்றது என்னன்னா நான் வேலைக்கு போகிறேன். உங்களுக்கு தையல் வேலை தெரியவே இல்லை. தையல் வேலை தையல் என்னண்டான்னு பரவாயில்ல. வேலை செய்யணும். வேலை செய்யாமல் தெரியாது. வேலை தான் தேடு. ஆனால் இந்த இடத்த வேலை கிடைக்காதான். வேறு இடங்களுக்கு போக வசதி இல்லை. எங்க வீடு 2 எடுத்து போய் இருக்கலாம். இல்லை வீடு எடுத்து போறேன் விடிய நடக்குது. மார்க்கத்துக்கு போய் 2 எடுத்து இருக்க போய் நம்ம வீடு இதை கொடுத்து அதெல்லாம் நடக்காது. புதுசா வந்துட்டு அங்க இங்க மூவ் பண்ற எல்லாம் சரி வராது. இது இடம் ஓகே. அந்த இடத்துல பழகிறதான்
சோஷாவில் கடைக்காரனா பிரச்சனை இல்லை, வீட்டுல இருக்கலாம். இந்த வேலைக்கு போற வசதிகள் பிரச்சனை. அது ஓகே, தையலை செய்து கொண்டு கொஞ்ச நாள் தையல் ஆக்கள் வரைக்கும் தைக்க வேண்டியதான். இந்த கடை பக்கத்துலேயே கிடக்குதுங்க, பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் கிடக்குதான். 5 கிலோமீட்டர்லேயே இந்த கடை கிடக்குதான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கடையும் பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரேண்டம் ஃபுட் ரிவ்யூக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன கடை வேணும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல டேஸ்டான கடைகள் இருக்குதுங்க, அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் இதனோட கடையை போய் அப்படியே ரியல் ரிவ்யூ ட்ரை பண்ணுறோம். என்ன நீ பரவாயில்ல வருவேன் இவன் வருவான் வீட்டு இந்த படத்துக்கு தான் சரி. பட் போய் நாங்கள் செய்ய போகிறோம், ரியலாக சாப்பாடு ரிவ்யூ பண்ண போகிறோம். 4 பேர் அன்றைக்கி ஒரு 2 சாப்பாடு வண்டி இந்த இந்த கடையில். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடை பேர் சொன்னீங்கன்னா, இப்போ மெக்டொனால்ஸுங்கன்னா மெக்டொனால்ஸில் இந்த சாப்பாடு நல்லா இருக்குமன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் போய் அந்த சாப்பாடை வண்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் எப்படி இருக்குது எங்கட ஸ்டைலில் டேஸ்ட்டு. ஏன்னா என்ன நினைக்கிறீங்க? என்னத்தை நினைக்கிறேன், போய் பார்ப்போம் என்ன மாதிரி. வயிறு ஃப்ரீயா கிடக்கும் இல்லாட்டி முட்டா கிடக்கும்? வயிறு ஃப்ரீயா இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்ப சாப்பாடு நல்ல இது என்ன உங்களுக்கு தையலுக்கு தைக்க வேணுமாண்டா உஷாவால நாங்க இருக்கிறோம். ஆனா நிறைய பேர் யோசிப்பீங்க உஷாவாக்கு வாரது கஷ்டம். என்ன உஷாவா கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ நாங்க என்ன பண்றோம்டா, ஸ்காப்ரோலையும் மார்க்கத்துலயும் ஒரு அட்ரஸ் கொண்டு தருவோம். நீங்க கால் பண்ணீங்கன்னா அந்த அட்ரஸ்ல கொண்டு நீங்க அளவு சட்டை, இப்போ ஒரு சாரி பிளவுஸ் தைக்க போறீங்கன்னா அளவு சட்டையும் கொடுத்தீங்கன்னா, துணையும் கொடுத்தீங்கன்னா நீங்க போன்ல அடிச்சு கதை எங்க அம்மா நம்பருக்கு கீழே போட்டு விடுறேன். ஸோ அந்த நம்பருக்கு அடிச்சிங்கன்னா அம்மா ஃபோன் ஆன்சர் பண்ணுவா. ஸோ அந்த கதைச்சி போட்டு நீங்கள் மார்க்கத்தில் இருந்தீங்கன்னா மார்க்கத்தில் அந்த வீட்டில் கொண்டே கொடுத்தீங்கன்னா சாரி பிளவுஸும் துணியும் அளவு சட்டையுமே நானே கேள் என்னண்ட குழக்கது துணியும் அளவு சட்டையும் லைனிங் துணியும் மற்ற சாரி துணியும் அளவு சட்டை கொடுத்தா நாங்கள் இப்போ ஒரு நாளைக்கு முதல் தராமல் ஒரு 2-3 நாளைக்கு முதல் தந்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2-3 சட்டை சேர்ந்த உடனே நான் மோஸ்ட்லி ஸ்காப்ரோ சைட்டில் வார நான் வந்து போவேன். ஸோ வார டைமில் எடுத்து வந்து கொடுத்து தச்சு போட்டு உங்களை திருப்பி கொண்டு வந்து இப்போ கொண்டு தரலாம்ட்டு உங்களுக்கு சொல்லுவோம். இல்லாட்டி நீங்கள் போகணும்னா நேரையும் பெறலாம். வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க, நாங்கள் அட்ரஸ் தரோம். வந்து என்னென்றாலும் வந்து தையல் வேலையோ செய்யலாம். என்ன தைக்க துவங்கி விட்டா. ஸோ நேற்று ஒரு தையல் ஒன்று தைச்சு கொடுத்துவா. என்ன நேற்று ஃபஸ்ட்டோட பிழைச்சி போட்டா இதுக்கிட்ட கூட கொண்டு சொல்கிற காசு அப்படி தையல் தேவைக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா சின்ன சின்ன எதுவும் செய்தால் தான் நீங்கள் மேலே வரலாம், இல்லையண்டா அப்படி கீழே தான் போகணும். எங்கே வந்துருக்குறீங்க நிறைய நாளாக சைவம் சாப்பிட்றீங்க. இங்கே வந்து இப்போ சாப்பிடாம அப்படிங்க டேஸ்ட்டு உங்களோட டேஸ்ட்டாக இருக்காது, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். தர்றதுல அங்கே கிடக்கிறது சாப்பிட்றதா. நீங்கள் போனீங்களே லோஃபேக்கு? நீங்க போனீங்களே வஃபேக்கு? அது வஃபே இது வேற வஃபே. இது அப்படியே இது என்னடா நிக்கிறதுல இருந்து பறக்கிறதுல இருந்து பறக்கிறதுல இருந்து ஊர்றதுல இருந்து எல்லாமே இருக்கும். உருளூர்ல இருந்து பாம்பு கரப்பான் பூச்சி பாம்பு நீங்க சாப்பிடாம உண்மையாக்கட கரப்பாம்பூச்சி நான் சாப்பிடுவேன், பாம்பட்டாலும் சாப்பிடுவோம். பாத்தீங்கன்னா இங்கதான் வந்திருக்கிறோம். ஸோ இது ஒஷோவால இருக்கு மேண்டரின். நான் நாளுக்கு பிறகு ஒரே ஒரு கதான் வந்தேன் இன்றைக்கு, அதுக்கு பிறகு வந்திருக்கிறேன். சாப்பிட பாப்போம் போய். என்னடா அப்ப என்ன உனக்கு தவளை பண்ணி தரட்டும்? அம்மாவுக்கு பாம்பு, எனக்கு தவளை விட அங்க பண்ணி நான் இப்படித்தான் ஒரு நாள் தவளை என்னது பார்ப்போம் போக்கண்டு சொல்ல போக்கல்ல தவளை போக்கண்டு நான் போக்கண்டா பண்டி இப்போ போக்கண்டு நச்சு நான் தாய்லாந்தோட பண்ணி விட்டுட்டேன். போக்கன்றத போக்கண்டு நச்சுட்டேன். என்னோட வந்து 2 பேருக்கு இது பண்டி வச்சுன்னு சொல்லி ஓடி கொடுத்தேன். சாப்பிட்டு விட்டு பேருந்து தான் இன்னொரு ஆளும் சொல்லிச்சு அது ஃபோக் இல்லடா அது ஃப்ரோக்கடா. நான் பூச்சி எல்லாம் சாப்பிடணும் தாய்லாந்துல. பூச்சி எல்லாம் தாய்லாந்துல இருக்குது, கரப்பான் பூச்சி புழு மெண்டரின் இதுதானுங்க. நல்ல பெரிய பில்டிங்கு. ஸோ பஃபே அன்லிமிட்டட் பஃபே. எவ்வளவு காசு எவ்வளவு முடியுதுன்றது எல்லாமே நான் உள்ள போய் சொல்றேன். எனக்கும் தெரியாது எவ்வளவு சார்ஜ் பண்ணிடணும்ட்டு உள்ள போய் ப்ரைஸா சொல்றேன். மழை வருது அப்படியே சைனீஸ் டிசைனோட இருக்கும். ஃபுல்லா லைன் அப் போல எங்க உள்ள
ஓப்பன் லைட்டியே காணையில குளோஸோ தெரியல. ஓ மை காட், இது இவ்வளோ க்ரௌடாக இருக்கு. ஓ, வேறு லெவலில் தான் டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. உள்ள பார்த்தீங்களா க்ரௌடை பார்த்தீங்களா? 45 இயர்ஸாக இருக்குதா? 45 இயர்ஸாக இருக்குதா? 45 வரியமா இந்த கடை திறந்து? இந்த கடை பேர் வந்து இதைத்தான் பிடிச்சு பொறிச்சு தருவீங்க. ஆ, இதைத்தான் பிடிச்சு பொறிச்சு தருவீங்க. அப்படி இல்லை. ஆனால் அதை பார்த்து எவ்வளோ பெரிய மீன்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போட்டிருக்கணும். லஞ்ச் பஃபே மண்டே டு ஃப்ரைடே $25.99. மண்டே டு ஃப்ரைடே திங்கள்லேருந்து வெள்ளி வர. சாட்டர்டே சண்டே ஹாலிடேயில் $29. ஒரு ஆள் $30. அண்டா 4 பேருக்கு $120 வரும். ப்ளஸ் HST. எங்களை டின்னர் கொஞ்சம் ப்ரைஸ் கூடியா இருக்குது. கிட்ஸுக்கு ஹாஃப் ப்ரைஸாம். 5 வயசுலேருந்து 12 வயசு. நான் 12 வயசு. 4 வயசுக்கு வெளியேண்டா ஃப்ரீயா. 65 வயசு மேல 20% ஆஃபரா. அப்ப இருக்க 65 வயசு மேலேயே உங்களுக்கு 65 வயசு மேலேண்டா 20% ஆஃபரா. 65 வயசு இப்ப 56 வயசு 57 வயது ஆகுது. இது என்ன வானத்தை பார்த்துனீங்களா? மேல வானத்தை பார்த்துனீங்களா? வேற லெவல்ல செய்ய வச்சுக்கிறான். சைனா இந்த டீம்ல ஆனா என்ன லேட்டா கொஞ்சம் வேலையா வந்திருக்கோம். அவளை டைம் லேட்டா போச்சு. நீங்க சாப்பாடு எடுக்க கேட்டுடுங்க. எனக்கு சைனா சாப்பாடு சாப்பிட்டுனீங்களா முதல்ல போய்? அது எனக்கு நோ, எங்கட மாதிரி சாப்பாடு எல்லாம் கிடக்குது. சைனீஸ் டேஸ்ட் சாப்பாடு பார்த்து டேஸ்ட் எடுக்குவோம். உள்ள சலாட்டுகள் லீஃபுகள் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர்ல கூப்பிடாம என்ன நம்பர்? ஏதோ நம்பரா தான் கூப்பிடுறீங்க. நம்பர் வந்து டேபிள் இல்லையா? 6ஆம் நம்பர் போகுது 6ஆ. இனி நீ ஏத்தின எங்களுக்கு என்ன பெறையில எனிட்டாம் பெருமா நம்பரே தெரியல. நம்பரே தரையிலேண்டா போகலாம். ஒரு மணித்தியாவது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாம கிடக்கு. எப்படி மினக்காடு செய்திருக்காங்களே என்ன சைனா டீம்ல இல்லையா பெண்டாவா? உங்களுக்கு ரூமுக்கு கொண்டு வந்து விட்டாச்சு போல. ஓ, நான் மேசையில கொண்டு ரூமுக்கு கொண்டு வந்து வச்சாச்சு. வாங்க போய் சாப்பாடு எடுப்போம். அதில் என்னென்ன இருக்குன்னு காட்டினவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு ரூமில் கொண்டு வந்து விட்டுருக்கிறோம். சின்ற ஒரு ரூமுக்குள்ள. ஸோ இங்கால பார்த்தீங்கன்னா ஹாட் ஐட்டம் இருக்குது. அங்கால சலாட் இருக்குன்றவ. நாங்கள் இப்போ ஸ்டார்ட்ல ஹாட் ஐட்டம் எடுக்க போகிறோம். அங்கால சுசி, அது நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. கயானாவெல்லாம் தான் சாப்பிட்றோம். அவ்வளோ பச்சை மீன். ஓ, இந்த இதில் எடுக்கலாம். ரைஸ் பிளேட் எடுக்கும். ஒவ்வொருத்தரும் மட்டும் நான் பேர்ந்தெடுக்கிறேன். இது ரைஸ் நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ். நீ எடுக்க போற. கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும். எனக்கு சாப்பாடு எடுக்குவோம். இந்த லைன் ஃபுல்லாக சாப்பாடு இருக்கு. இதில் ப்ரோக்கோலி, இங்கே சிக்கன் விங்ஸ் இருக்கு, ஹாட் சாஸ் இருக்கு, பொட்டேட்டோ, லைன் கட்டி சாப்பாடு இருக்குங்க. என்னன்னு தெரியாது. ஆப்பிள் உருளைக்கிழங்கு, இது சிக்கன். இங்கே மேல் எழுதி கிடக்கு. அப்படியே இங்கே இஞ்சாலயம் பார்த்தீங்கன்னா இஞ்சாலயம் இருக்கு சாமான. அனுபவம் கொஞ்சம் எடுக்க சொல்லுது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போனீங்கன்னா எல்லாம் சில பேருக்கு பிடிக்கும் நிறைய. இது என்ன என்ன சொல்லுது? என்ன சொல்ல எடுத்து போய் பார்ப்போம். பார்க்க பிடிக்கும். பார்க்க பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. பார்க்கால ஏதோ சிக்கன் போலாம். நிறைய ஐட்டங்கள் இருக்கு. இங்கால டிசர்ட். ஸோ அம்மாக்கள் சாப்பாடு எடுத்துட்டு ஓடினோம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லைவாக குக் பண்ண மீட்டுகள் இருக்கு, அதை எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் லைனில் நிற்கிறேன். இங்கால பாருங்க, சலாட் கிரில் பண்ணியிருக்கு. இதெல்லாம் செம்மையாக இருக்கு. மாதிரி ப்ரெஸ்லெட் அந்த அதில் போட்டிருக்காங்க. வேறு லெவலில் டேஸ்டாக இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிரில்டு பைனாப்பிள், அதாவது பைனாப்பிள கிரில் பண்ணி கிடக்கு. சோசேஜ், அதே மாதிரி ஸ்டேக் எல்லாமே இருக்கு. இங்கால இருக்கு. என்ன சாப்பிடு ஸ்டேக்கா? ஸ்டேக், யா. ஸ்டேக் வந்து ரோஸ்ட் பீஃப்.
ரோஸ்ட் நான் என்னன்னா அந்த மெயின் ஐட்டத்தை விட்டு இந்த ஐட்டத்துல இறங்கிட்டேன். பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ் டம்ப்ளிங் அதுகள் எல்லாம் டம்ப்ளிங் சாப்பிடு நீ. நான் ஒரு நாளும் சாப்பிடுறேன், கொண்டு சாப்பிட்டு பார்க்க ஆசையோட. நானும் ஒரு காலேஜ் சாப்பிடுவேன். உண்டை மட்டும் போங்க பாய் பாய். டம்ப்ளிங் சோஸ் ஒன்று அது இந்த சோஸ் வாட அதுவும் நம்ம ஸோ சுசி சாப்பிட அம்மாவுக்கு ட்ரை பண்ண கொடுப்போம்மா. சத்தி எடுக்கிறா தெரியா என்ன அந்த அது ஃப்ரை பண்ண ஜூஸ். இது அப்பா சாப்பிட மாட்டா என்னண்டால் அப்பற பச்சையை கொடுப்போம். அதுதான் டூனா. ஓகே, நான் 2 சாப்பாடு போலாம் தான். ரைஸை பேந்து வந்து எடுக்க போறோம். ஆனா சூசி என்றா சோசோட இல்ல சாப்பிடணும். இத பச்சை மீன் இல்லாம இருக்கடாப்பா. நான் அது வத்தாப்பழம் மட்டும் இல்ல நச்சனா இத பாருங்க வத்தாப்பழமா இல்ல மீனடா அது. டூனாவா எவ்வளவு கலர் இருக்குன்னு போட்டு கிடையாது. அங்க போய் ஒரு மணி நேரத்துல சாப்பிடுற என்ன பண்ண போறோம் பார்ப்போம். 100 மெனு இருக்கான், 100 சாப்பாடு இருக்கான். நான் இங்க பாத்தீங்கன்னா வேற வேற கொண்டு வந்து வச்சுக்கிறேன். எப்படி கிடைக்கும்? புழுங்கல் அரிசி சோறு போல, புழுங்கல் அரிசி போல சாப்பிட்டு பாருங்க. நல்லா கிடக்கு. பல்லு குது நல்லா கிடா பல்லு குது நல்லா கிடக்காவா பச்சை மீன். சரியா என்னது பச்சை மீன் ரைஸ். இது இருக்குல்ல, இதுதானுங்க டேஸ்ட். என்னதை சொன்னாலும் இது எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது. டோஸ்ட் ஷேக். ஆனால் பிராண்ட் இல்லை இது. இந்த துண்டடா இப்படி ஒரு 3 துண்டு 30 ரூபா. ஆனால் இது இந்த டேஸ்ட் இல்லை, அந்த டேஸ்ட் வேற இல்லை. இது வெறும் டோஸ்ட் ஆகிடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது பிரஸ்லெட் நிறைய காலம் ஒரு 16 மணி நேரம் குக் பண்ணுவாங்க. இது அப்படி இல்லை. களி போன போதில மெயின் சாமான்களை இருக்கு. லைன் கிடக்கணும் சொன்னானே ஐஸ்கிரீம்கள், கேக்குகள், ஜூஸுகள், பழங்கள் எல்லாம் கிடக்குது. இந்த ரால் இருக்குல்ல, ராலண்டே தெரியல. உங்க அம்மா அப்ப பிடிச்சிட்டா சாப்பிடுற விதத்தை பாத்தீங்களோ? அதால சாப்பிடணும், மெட்ட கரண்டியால முள்ளாலோ இப்படியெல்லாம் இதாலேயே சாப்பிடுவானு. பார்த்தீங்களோ வானம் பார்த்தீங்களோ அங்க கொஞ்சம் ஒரிஜினல் மாயோட ஒரிஜினல் மாயே கிடையாது. நல்ல ஒரு வடிவான ஒரு டைனிங், சும்மா ஏசியா கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பாடு? நெத்திர உள்ள போறீங்க போல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்களை பிடிச்சா சரி. இவனை பரிமையில நாங்க சாப்பாடு கூட்டி விடுவோம். வந்து ஆளுக்கு நேற்று பிரச்சனை அதனால கொஞ்சம் சாப்பாடு விருப்பம் இல்லாம இதால சாப்பாடு எல்லாம் லிமிட்டட் கூட்டிக்கொண்டு போக கூடாது. கூட்டிக்கொண்டு போறது பேசுங்க தடவி கொண்டு இருக்கிறான். இந்த கறியும் ரைஸுங்க, அந்த ஒயிட் ரைஸ் சாப்பிடுவாங்க. இப்படி எங்களோட டேஸ்ட்ல இருக்கணும் வாங்க. ஆமாம், இதை சாப்பிடு பாருங்க. இது கரண்டியில் கரண்டியால் சாப்பிடணும். இது இல்லையே இதுக்கு இதால் சாப்பிட கொட்டணும் இல்லை. பருப்பு கறி மாதிரி பருப்பு கறி மாதிரி அப்படியே கூடாது. நானும் அப்பா தான் சரி இது சாப்பிடுறோம். இவையோட தெரிஞ்சு மாட்டோம். அடுத்த அந்த டிசர்ட் அளவில் கொண்டே காட்டுறோம் என்ன. இங்க அப்பா 2வது ரவுண்டு வந்துக்கிட. ஆனா இது கதைகளை களி டெசர்ட்டுக்கு சோஸ் போட்டு வந்தால் முதலாளி பெறார். பிஸ்கெட்டுக்கு சோஸ், டெசர்ட் அந்த சைனீஸ் சாப்பாடு எல்லாம் இருக்கு. வாங்க காட்டுறோம். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாம எடுக்க வந்தாச்சு. அதோடு கொண்டேன் நான் எடுத்தேன். இப்ப கொஞ்சம் பிடிச்சதுலாம் பார்த்து எடுத்தது. அவே இன்னும் அந்த சாப்பாடுல அந்த வழியில வந்து நாங்க டெசர்ட்டுக்கே வந்துட்டோம். சாப்பிடுறீங்க நீங்க? சாப்பிடவே இல்லையே. இது என்ன சாமானு தெரியா அம்மா கொண்டு இது முடிக்கலாம் நினைக்கிறேன். என்ன
கொண்டு விடணும் ஸ்ட்ராபெரி. இனிப்பு இல்லைடா, அது கொஞ்சம் இனிப்பு குறைஞ்ச பழம் தான். அது என்னன்னு தெரியுமா அந்த கேக்கு? அது நல்லா நல்லா கேரமல் புட்டி பிடிக்கும். சூப்பராக கிடக்கும். உனக்கு அந்த ஒரு நீயும் அந்த சாப்பாடெல்லாம் நிறைய பொறுமை பார்த்து தான் சாப்பிட்ற என்ன வேணானே இவரால் கதைக்கு இல்லாமல் கிடக்கு. ஐயோ ரெண்டு உள்ள போகுது. ஜெலி நல்லம் என்ன சுப்பளம். ஆ இது புளிக்குது, ஸ்ட்ராபெரி புளிக்குது. நான் அவசரப்பட்டு எடுத்து வந்து இந்த சாப்பிட இல்லாமல் இருக்கிறானுங்க அவங்கள பேசுறது. அவன் எடுத்ததே சாப்பிடல. ஆனால் நான் முதல் கொஞ்சம் இல்லை உணர்ந்தேன். முதல் பிளானாக கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் பிளான் பிளாச்சு போச்சு. அபி அபி எடுக்க நானும் எடுத்துட்டேன். நீங்கண்டா மெயின் ஐட்டம் முடிஞ்சு இப்போ டெசர்ட்டு இப்போ போகிறோம். ஸோ டெசர்ட் இங்கே இந்த அப்படி அடுக்கி வச்சிருக்கு. அப்படியே காட்டி கொண்டு வரேன் நான் உங்களுக்கு. நிறைய இருக்குங்க. என்னென்ன தெரியும்? வஃபல், பிரெட் புட்டிங், கோல்டன் பஃபல் சாம், எங்களோட ஸ்ட்ராபெரி சின்ன சின்ன இது, ஐஸ்கிரீம், ஜோகட், ஃப்ரோசன் ஜோகட், ஸோ இங்கால விப்பிங் க்ரீம், பனானா சலாட், கோகோனட், அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எல்லாம் முடிகிற டைம் வந்துட்டுங்க. ஸோ நான் போய் எனக்கு தேவையான சாமான் எடுக்க போகிறேன். ஸோ இது வேணும் எனக்கு. I want this. ஃபுல்லா. ஸோ இங்கால பார்த்தீங்கள்டா சிராமிஷோ. சிராமிஷோ சாப்பிட்டு இருந்தா சொல்லுங்க எப்படி இருக்குமாண்டு. சில பேருக்கு இதை பற்றி தெரியாது, சில பேருக்கு இதை பற்றி தெரியும். ஸோ எனக்கு பிடிக்கும், செம்மையாக பிடிக்கும். அம்மாக்கள் இதை என்னென்னு தெரியாமல் எடுக்காம போயிருப்பினா கொண்டு போய் கொடுத்து பார்ப்போம். ஜெல்லி ஜெல்லி எடுத்து கொண்டு வந்து எனக்கு ஒன்று எடுப்போம். எவ்வளவு சாப்பாடு, 100 விதமான சாப்பாடுகள் இருக்கா. அப்படி மேலால் காட்டுறேன்னு ஒவ்வொன்று டேஸ்ட் பண்ணி காட்டுறேன்னா நான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் தானுங்க போகணும். ஓகே, டைம் முடிய போது சாப்பிடணும். இது திறமை சோண்டாடா அபி, சரியோ? ஒருக்கா சாப்பிட்டு பாரு, சரியோ? ஒருக்கா சாப்பிட்டு பாரு. இதுதான் இந்த திறமஷோ. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி பிடிக்கலையே? ஓட பாவியே, உனக்கு என்ன தாண்டா பிடிக்க மாட்டாப்பா? இன்னைக்கும் தான்டா. சரியில்லை, அந்த ஒரிஜினல் திறமஷோ இல்லை. ஆ உண்டை சாப்பிட்டா நிற்கும், சாப்பிட்டா அது தெரியாது. இனிக்க வேண்டிய சாமான் எல்லாம் பிடிக்குது, உரைக்க வேண்டிய சாமான் எல்லாம் உரைக்குது இல்லை, இனிக்குது. எனக்கும் ஓகே கேட்டா உங்களோட டேஸ்ட் அப்படி தான் இருக்க மாட்டா. என்ன மாதிரி கணக்கு அடிச்சு சாப்பிடும். ஒரிஜினல் திறமசோ சாப்பிட்டா விட மாட்டீங்க. அது போயிடலாம். திறமசோ திறமா இருக்கு, திறமசோ திறமா இருக்கு. சரி, நீங்களும் நன்றியும் வந்திருப்பீங்க. ஸோ பஃபே சாப்பிட்ருப்பீங்க. உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சு கொள்வோம். அம்மா கொமெண்ட் வாசிப்பா. ஸோ நான் வாசிக்காட்டியும் அம்மா வாசிப்பா. அம்மா வண்டைக்கார ஒரு ஆள் மெண்டல் ஒன்று கட்டு ஓட்டினோம், ஹாஸ்பிட்டல் போகணும் உண்டு. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டி போட்டு அவர் கொடுத்த காசுக்கு வேலை செய்கிறார். மட்டும்தான் வேலை நடக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போய் காட்டி போட்டோம் அம்மாவை. எப்படி நாங்கள் மெண்டல் இருக்கோ இல்லையோன்னு செக் பண்ணி போட்டு சொல்கிறோம். என்ன டெல்லியே மேடம் அதான் டேஸ்ட். இப்போ உங்களுக்கு கணக்காக சாப்பிட விடாமடா, இதில் உனக்கு இனிப்பு தந்தாடா, இனிப்பை கூட போட்டால் உங்களுக்கு ஓங்க அழைச்சிடும். ஸோ அதனால தான் இனிப்பு குறைய விட்டுக்கிறாங்க. நல்ல சாப்பிடக்கூடியாக வந்தால் கடைக்கு நட்டம். எங்கள் 2 பேரும் மாதிரி, ஆனால் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். இவன் 2 பேரும் தவிர அம்மாவும் அபியும் தவிர மிச்சம் எல்லாரும் இருக்கிற முழு எங்கள் பக்கத்தில் இருக்கிற டேபிள் எல்லாம் நல்லா தான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டேன். அம்மா கொஞ்சம் சாப்பிட்டேன். நைஸா எடுத்து எனக்கு போட்டு அபிஸ்டன் இனிமேலும் கடையை கூட்டி கொண்டு போகிறதா இல்லைண்ணா. அதுவும் இந்த பஃபேன்ற பக்கமே கூட்டி கொண்டு போக மாட்டோம். அந்த மாதிரி சக்ஸஸாக முடிச்சாச்சு.
முடிஞ்சு கடை கடை முடிஞ்சது இனி போனாலும் தர மாட்டோம் அடிச்சு போடுவோம் நல்ல காலம் 1 மணி தேரத்தில் வந்து நாங்கள் இல்லைன்னா 2 3 மணி தேரம் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க 2 மணி தேரம் மேலே இருந்துருக்கோம் மச்சம் சாப்பிட்றதுக்கு ஆசையாக மச்சம் சாப்பிட விட்டா அது சாப்பிட குறைவாக கிடக்குண்ணா சைனீஸ்லேயே கக்கா ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குண்ணே கக்கா ஃபுட்டுண்டு கக்கா கூட்டம் காக்கா ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கு அது எங்களோட நாட்டாக்களோட டேஸ்ட்டில் வேறு சாப்பாடு சைனீஸில் இந்தியாவோட பக்கத்தில் ஒட்டி இருக்கும் அந்த நாடு அந்த டேஸ்ட்டாக அந்த இது மோஸ்ட்லி எங்கட அகல் விரும்பி சாப்பிடுவோம் இது இது ஏன் தரம்னு சொல்லுவாங்க உடையன் இது எனக்கு வந்தது உனக்கு வந்தது நீ ஒன்று சாய்ஸ் பண்ணிட்ட தெரியாது உனக்கு என்னன்னு அடுத்து சொல்றேன் தொடர்ந்து விட விட அபிக்கு என்ன வந்திருக்கணும் பாப்போம் உண்டு ஆன்சர் பண்ணி எனக்கு முடியாது விளங்க உங்களுக்கு உடையங்க உடையங்க என்ன கிடக்கணும் பார்ப்போம் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் ஒரு லக்கி வேர்ட்ஸ் மாதிரி நான் என்ன நினைச்சேன் தெரியுமா என்ன அதிர்ஷ்டத்துல தான் பெற போதாக்கும் அதிர்ஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு சாப்பாடு ராமன் போட்டிருக்கும் என்ன வந்ததுல சாப்பாடு ராமடா உங்களுக்கு சரியான விஷயம் தான் வந்துடும் யூ ஹேவ் ஆக்டிவ் மைண்ட் அண்ட் இமேஜினேஷன் கீன் இமேஜினேஷன் இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்காக வேண்டி ரெடி ஆகிடுச்சு இல்லை க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறோம் டின்னருக்கு நடக்கும் அப்போ மண்டரின் சாப்பிட நடக்கலாம இருக்கும் நடக்கலாம கிடக்கு போல வயிறு கிணறு மாதிரி போயிட்டு எனக்கு தெரியல பின்னேரத்துக்கு போறதுக்காண்டி வெயிட் பண்ணி நம்மள எல்லாரும் ஓகேங்க சாப்பிட்டாச்சு சும்மா சொல்லணும்னா மதுரை படிக்க போகுது மதுரை டும் டும் தெரி சரி ஒரு தறி கலண்டு போச்சு சாப்பாடு எப்படி கிடக்கு உப்பு புளிகள் எப்படி இருக்காது உப்பு புளிகள் அப்படி இப்படித்தான் சாப்பிட்டு பார்த்தேன் பிடிச்சிருக்கு இல்லையா காசு கொஞ்சமா நான் என்ன புளி சாப்பிட்டா பரவாயில்ல ஆ 4 பேரும் ஆ அவைக்கு அனியா காசு அபிக்கா நீயா காசு போவாதான் 4 பேருக்குமா என்னமோ 150 4 பிரிச்சா சரியானே 75 35 சரியா வாருங்க அப்பா மட்டும் 150 ரூபாயில 100 ரூபாய்க்கு சாப்பிடுறேன் ஐயோ போகும் முதல் தலை சுத்துது நாள் நின்றாது போய் வந்தா அப்புறம் அப்படி நீங்க சொல்ல பிரயோஜனம் விட்டு சாப்பிட்டு உடம்பு சும்மா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாகிட்டு உண்மையாக சொல்லணுமெண்டா மேண்டரின் அன்லிமிட்டெட் சாப்பாடு ஸோ என்ன பொறுத்தல ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு ஒருக்கா வந்து சாப்பிடலாம் டேஸ்ட் வைஸ் 3 மாதம் 2 மாதம் அப்படி பர்த்டே பார்ட்டிகள் இதெல்லாம் எங்களுக்கு எனக்கு தெரியாது தானே எப்போ புதுசாக கிடந்துச்சு அது பரவாயில்லை எல்லாம் சாப்பிட்டோம் தமிழாக்களும் வந்தவை எல்லாரும் வந்தவை ஸோ உங்களுக்கு பர்த்டேகள் பார்ட்டியாக வைக்க போறீங்கடா அப்படியான கடையை கொண்டு விட்டீங்கடா எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அவைக்கு பிடிச்ச சாப்பாடுல சாய்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடியதாக இருக்கு ஆக்கள் கணக்கு காசோ ஆக்கள் கணக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா லஞ்சு நைட்டு போனீங்கன்னா டின்னருக்கு கொஞ்சம் விலை கூட ஸோ அப்படியான இதுகளுக்கு நல்ல வேண்டாம் இதே நீங்கள் வேறொரு கடைக்கு போட்டி கொண்டு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு பிடிச்ச சாப்பாடு எடுக்க ஒரு $40-50 ஒரு ஆளுக்கு முடியும் ஸோ இங்கே 30 ரூபா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவைக்கு பிடிச்ச சாப்பாடு எடுக்கும் சாப்பிடலாம் ஆனால் நாங்கள் இன்றைக்கு தான் புதுசாக இன்றைக்கு தான் வந்தாங்க அன்றைக்கு கன்னடத்துல கிடக்கு தொண்டைக்கால வருது போல சாப்பிட்டல இல்ல அன்றைக்கு சைவ கடைக்கு போனாங்க இன்றைக்கு மச்ச கடை இது நிறைய லொகேஷன் இருக்கு சைவம் இருக்கு மச்சம் இருக்கு எல்லாம் சேர்ந்தபடி எல்லாம் அதுல காட்டின மிசுசாக்கா பெர்லின்ல எல்லாம் கிடக்கு டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் மசாலா ஸ்ரீலங்கன் மசாலாவில் நீங்கள் எதிர்பார்க்கலாது ஏன்னா அது ஒரு சைனீஸ் சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருந்தது சில கக்கா ஃபுட்டும் இருந்தது கக்கா ஃபுட்டுகள் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தது இது சைனீஸ் ஸ்டைல் என்றால் அப்படி இருந்தது ஸோ இந்திய மசாலா ஸ்ரீலங்கன் மசாலாவை எதிர்பாராமல் வந்தீங்கன்னா ஓகே இருக்கும் மீட்டுகள் ஓகே ஸோ மீட்டில் சாப்பிடலாம்
கொஞ்சம் ஸ்பைசி சோஸ்கள் பக்கத்தில் இருக்க எடுத்து டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நீங்களும் பர்த்டே பார்ட்டியில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. இது ப்ரொமோஷன் இல்லை, ப்ரொமோஷன் 100 வகை இருக்குது, சாப்பாடு இருக்கா 100க்கு மேல இருக்கு போல. 100 வகை சாப்பாடு இருக்கா. ப்ரொமோஷன் வீடியோ நீங்கள் செய்ய போகிறீங்க அவங்களோட கடையில் கீழே கமெண்ட்ஸ் அல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அடியுங்க செய்வோம். அடுத்தது ரேண்டம் ரிவ்யூ, இப்படி ஒரு கிழமையில் ஒரு கடைக்கு போய் ரேண்டம் வீடியோ நாங்கள் எடுப்போம். ஸோ இப்படி கடைக்குள்ளே போய் சாப்பிடாட்டியும் வெளியில் இருந்தாவது காருக்கு வச்சாவது சாப்பிட்டு ரியலான ரிவ்யூ கொடுப்போம். ஸோ இதுக்கு ரியலான ரிவ்யூ 10க்கு நான் இந்த கடைக்கு எவ்வளோ போடுவேன்டா, சாப்பாடு இந்த காசுக்கு அன்லிமிட்டட்ன்றதுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். டேஸ்ட் வைஸ் எங்களுக்கு என்ன பொறுத்தவரை ஒரு 6 தான் கொடுப்பேன் 10க்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க 10க்கு? எனக்கு 8. அவன் 8 கொடுப்பான், நான் 6 கொடுப்பேன். அதை விட காசு உங்களோட 30 ரூபா கோஸ்ட்டுக்கு உண்மையிலேயே இவ்வளவு சாப்பாடு தர்றது 10க்கு 10 கொடுக்கலாம். நாங்கள் அதே சைனீஸ் சாப்பாடு பிடிச்சாக்கள் வந்தீங்கன்னா இது 10க்கு 10 கொடுக்கலாம். சைனீஸ் சாப்பாடு பிடிச்சவங்களுக்கு 10க்கு 9 8 கொடுப்பீங்க. அதை விட கோஸ்ட்டு லாபம் 30 ரூபாய்க்கு இவ்வளவு சாப்பாடு பார்த்து இவேல மாதிரி ஆக்களை கூடியிருந்தீங்கன்னா கஷ்டம். அதே மாதிரி அபிய மாதிரி ஆக்களை கூடியிருந்தீங்கன்னா குடிக்கொண்டு வர தேவையில்லை, வெளியில் விட்டுட்டு போயிடலாம். 4 வயசுக்குள்ளேண்டா ஃப்ரீயா. ஓ 4 வயசுக்குள்ளேண்டா ஃப்ரீயாம். அதே 60 வயசு மேலேண்டா 20% டிஸ்கவுண்ட் ஆகும். ஓகேங்க, முடிப்போம். பாய். அப்ப 60 வயது இவருக்கு 60 வயசுண்டா தான் திருப்பி வந்து கேட்டாங்க 60 வயசு உண்டு.